இரக்கமுள்ள தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தை நீங்கள் வாஞ்சையோடு தேடும் போதெல்லாம் ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பும். உங்கள் உடலில், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் தேவ பிரசன்னம் மாற்றி போடும். தேவனுடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். சங்கீத புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். தாவீது தேவனுடைய சமூகத்தில் இப்படியாக சொல்லி கர்த்தருடைய இரக்கத்தை அவர் தேடுகிறார். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொன்னார். அன்பானவர்களே, தாவீது ஒரு மகாராஜாவாய் இருந்தவர். அவருடைய அரண்மனையில் நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் இருந்தார்கள். ஆனால் தாவீதோ தன் உடம்பில் இருக்கிற பலவீனங்களையும் தன் எலும்புகள் நடுங்குகிறதையும் வைத்தியர்களிடத்தில் போய் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னை உண்டாக்கிய, தன்னை தெரிந்து கொண்ட, ஆடுமாக்கிற இடத்திலிருந்து அரச சிங்காசனத்தில் உட்கார வைத்த, பல போர்களில் தன்னை ஜெயிக்க வைத்த தன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் தாவீதின் மேல் அதிகம் பிரியமானதற்கு காரணம். நான் பலவீனமாய் போனேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் கர்த்தாவே, என் எலும்புகளெல்லாம் நடுங்குகிறது கர்த்தாவே, என்னை குணமாக்கும் என்று தாவீது கேட்டார். காரணம் என்ன? டாக்டர்கள் நம்மை உண்டாக்கவில்லை. அவர்களுடைய ஆலோசனைகளை நாம் பல நேரத்தில் கேட்கலாம். ஆனால் நம்மை உண்டாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் தான் நமக்கு பூரண சுகம் உண்டு, பூரண பலன் உண்டு. ஆகவே டாக்டர்களை காட்டிலும் நமது அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நம் பலவீனங்களுக்கு பலன் உண்டு. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பும் போதெல்லாம் நாம் புது பலன் அடைவோம். ஆகவேதான் வேதம் என்ன சொன்னது தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் சொன்னார். ஆவியானுடைய பிரசன்னம் நம் பலவீனங்களில் நமக்கு பலன் வரும். நம்ம உண்டாக்கிய தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது நமது எலும்புகள் எல்லாம் அவர் தான் உண்டாக்கினார். அந்த எலும்புகளை அவர் புஷ்டியடை செய்வார். என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று மனதுருக்கத்தோடு தாவீது கேட்டார். தேவன் தாவீதை பலப்படுத்தி குணமாக்கி நீண்ட ஆயுசுள்ளவராக கர்த்தர் தாவீதை வழிநடத்தினார். இதைத்தான் அவரை தேடுகிற உங்களுக்கும் நமக்கும் என்றைக்கும் தேவன் செய்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பலவீனங்களை ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தீர். ஆகவே இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் ஆவியால், இயேசுவின் வசனத்தால் எங்களுக்கு பலன் உண்டு. எங்களை உண்டாக்கினவரே, ஒருவரால்தான் ஒவ்வொருடைய பலவீனமான எலும்புகளை பலப்படுத்த முடியும். பரிபூர்ண சுகத்தை உம்மால்தான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுடைய உடம்பில் உள்ள நோய்கள் விலகுவதாக. எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் இரத்த நாளங்களும் அவருடைய இருதயங்களும் உடலில் உள்ள முக்கியமான ஒவ்வொரு உறுப்புகளும் புதுபலன் உண்டாவதாக, சுகம் கிடைப்பதாக. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.